ஹாய் ஹலோ டார்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டேக்குக்கு ஒரு நியூ ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். நான் தேடும் என் காதல் அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 1K ஸ்பெஷல் வீடியோ, ஓகேவாடா? நம்ம 1K ரீச் பண்ணிட்டோம். அண்டு நம்மளோட சேனலில் 1K ஃபேமிலிஸ் இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இது டாப் ஜேகேயோட ஸ்டோரி, ஓகேவாடா? ஓகேடா, இன்ஸ்டாகிராமோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிஎல் ட்ராமாலாம் பிடிக்காதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்க என்னுடைய சேனலில் நார்மல் ஒன் ஷாட்டும் இருக்கும். தாராளமாக நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஓகேடா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இதுக்கு இன்ட்ரோலாம் கிடையாது, வாங்கடா அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜேகே தான் காட்டுறோம். ஜேகே புலம்பிக்கிட்டு இருக்கிறான். பக்கத்தில் ஜிமின் தான் என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே இப்போ ஜேகே பார்த்துட்டேன், இடே எனக்கு 10 மணிக்கு மீட்டிங்கில் இருக்கணும், இந்த மழை என்னடா கூறு கெடுத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மழை பெய்யறதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும், இந்த மழையை நிற்க சொன்னான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் என்ன கடவுளாடா நின்றுன்னு சொன்னோன்னே அது நிற்கிறதுக்கு டென்ஷன் ஏற்றாது ஜேகே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கத்துறாரு. ஜிமின், நீ மட்டும் இந்த மழையை இப்போ நிப்பாட்டலன்னு வையேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் ஒன்றும் வானிலை ஆராய்ச்சிக்கு ஒன்றும் படிச்சுட்டு வரல, எப்போ நிற்கும் எப்போ போகும்னு சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ பார்த்துட்டு நீ மழையை மட்டும் நிற்க வைடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, டென்ஷன் ஆகாதடா எனக்கு டென்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, டேய் மீட்டிங் போகணுட்டா அவனுக்கு கற்றுன்னு கற்றுவானுங்க அப்படின்னு சொன்னேன். சிஓ தானே மேனேஜ் பண்ணு அப்படின்னு சொன்னேன். எனக்கு மேனேஜ் பண்ண தெரியும். டேய் நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே எக்ஸ்கியூஸ் கூட கேட்டது கிடையாது, என்ன போய் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஃபஸ்ட் டைமாக எக்ஸ்கியூஸ் கேளு மச்சான், எக்ஸ்கியூஸ் கேட்குறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, ஜிமின் காமெடி கிம்டின்னு எதாவது பண்ணிட்டு இருந்தான்னு வையன் மலைக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுருவேன், நீ டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க, பின்ன மழையை நிறுத்த வைனா நான் என்ன கடவுளடா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இப்போ நீ கடவுள் இல்லை போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ மலையில் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. இப்போ பார்த்துட்டு, டேய் எனக்கும் மீட்டிங் இருக்குடா தள்ளி போய் தொல்லடா எருமை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ ஒன்றும் உள்ளே வராண்டா நீ வெளியே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சந்தோஷமா நான் தப்புன்னு நினச்சிட்டேன் சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொன்னோடனே, இப்போ சந்தோஷம், இப்போ தான் மனசுக்கு திருப்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஏன்டா நீங்கள் வேணால் மலையில் போய் நினச்சி தொலையாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. பட் ஜேகே வரவே மாட்டேங்கிறாரு. அப்போ பார்த்துட்டு, டேய் நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும்டா அப்படின்னு சொன்னானே, அதான் ஆஃபீஸில் ஸ்பேர் துணி வச்சுருப்பல போய் எடுத்து மாற்றிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, ஒரு முடிவோடு தான் இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஒரு முடிவோடு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. மழை நிற்கிற மாதிரியே இல்லை. மச்சான் மழையை நிற்க வைடா, மீட்டிங்கு டைம் ஆகுதுடா, மணி 9:30 ஆகுதுடா அப்படின்னு சொன்னோன்னே, வெயிட் பண்ணுடா பார்ப்போண்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிமின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ எதிர்ச்சியாக ஜேகே திரும்ப போச்சுல, அங்கேருந்து தான் ஒரு பையன் அப்படியே மழையில் நனைஞ்சி ஜாலியாக விளையாடிக்கிட்டே வரான். அவனை சுற்றி நிறைய குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்க கூடலாம் பேசி சிரித்து அப்படியே விளையாடி துள்ளிக்கிட்டே வரான். இப்போ ஜேகே பார்த்துட்டு, மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை போட்டு பிராண்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பார்த்துட்டு, என்னடா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. பட் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஆனால் ஜேகே பார்த்துட்டு, மச்சான் மச்சான் மற்றவங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சும்மா போட்டு தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஜிமின் பார்த்துட்டு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு திரும்பி பார்த்தா, இப்போ ஜேகே பார்த்துட்டு, அந்த பையன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான்ல அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜிமின் அப்படியே எட்டி பார்த்துட்டு, பையனா எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அண்ணா ரோட்டில் கிராஸ் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே, யாரேடா அந்த குழந்தைங்களுக்கு சென்டரில் அப்படின்னு சொன்னோன்னே, அங்கே குழந்தைங்க மட்டும் தாண்டா இருக்கிறாங்க, வேறு யாருமே இல்லைடா அப்படின்னு சொன்னோடனே, அவன் பார்த்துட்டு, மச்சான் அங்கே தானே இருந்தான், எங்கடா இருக்கான், இங்கே நிற்கதா இருந்தால் அங்கே தானடா நிற்கணும், எங்கடா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மச்சான் அதில் தாண்டா நீனா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டேய் ஜேகே அடிச்சு போடுவேன் ஜேகே அமைதியாக இருந்துக்க அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக மழையும் ஸ்டாப் ஆகுது. பா சந்தோஷம், டேய் உனக்கு மீட்டிங்கு டைம் ஆகலை, மழை ஸ்டாப் ஆயிடுச்சு தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் நான் கையை பிடிச்சி தடதலன்னு நின்றுட்டு போகிறாரு. இப்போ மத்தியானம் போல் தான் இப்போ ஜிமின் டேய் சாப்பிட போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட வந்திருப்பாரு. ஆனால் ஜேகே வாயில் பெண்ணை வச்சுட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஜிமின் பக்கத்தில் பார்த்துட்டு, மச்சான் மச்சான் அப்படிங்கிற மாதிரி தட்டினோன்னே, என்னடா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இன்றைக்கி காலையில் அவன் எவ்வளோ அழகாக இருந்தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பையனா
யாரா அப்படின்னு சொன்ன அந்த டிராஃபிக்கில் வச்சு காட்டி தந்தலடா, அங்கே குழந்தைங்க மட்டும் தானடா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதில் பையன் இருந்தான்டா மச்சான். இல்லை மச்சான், நீ தானே பார்த்த அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாண்டா நான் பார்த்தேன்டா, அதில் அந்த பையன் அந்த குழந்தைங்க கூட சிரித்து விளையாடிட்டே வந்தான்டா. சரி ஒருவேளை அவன் எங்கேயா பெயிருப்பானா இருக்கும் விடு அப்படின்னு சொன்னோன்னே, மச்சான் அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறியா? யாருன்னு தெரியாது, எப்படி இருப்பான்னு தெரியாது, எங்கே இருக்கான்னு தெரியாது, இப்படி கண்டுபிடிக்க சொல்கிற? அவன் படிக்கிற பையனா, வேலை பார்க்குற பையனா, எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. எனக்கு தெரிஞ்சு அவனோட ஏஜ் ஒரு 25 26 அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நீ எது நினைக்கிறியா அவனுக்கு 25 26 தான் இருக்கும் அப்படின்ட்டு? இல்லை மச்சான், பார்க்குறதுக்கு குட்டி பையன் மாதிரி தான். ஐ திங்க் 20 21 இருக்கும். நீ வேணால் எல்லா காலேஜ்லையும் செக் பண்ணி பார்க்குறியா? கடவுளே மச்சான், என்னை எதை கொண்டு அடிப்பேன்னு எனக்கே தெரியாது, மூடிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி இப்போ எதுக்கு நீங்கள் வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, சாப்பிட கூப்பிட வந்தான்டா அப்படின்னு சொன்னோன்னே, எப்போ பார்த்தாலும் சோறு படம் அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாண்டா இன்றைக்கி சோறுன்னு வரேன்னு சொல்லிட்டு சொல்லுவேன், நாளைக்கு ஏன்டா என்னை சாப்பிட கூப்பிட வரலன்னு சொல்லிட்டு கேட்பேன், பார்த்துக்கிறேன்டா ஒன்று அப்படின்னு சொன்னோன்னே, சரி மச்சான் கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கழுத்தில் கையை விட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஜேகேவோட கேரக்டர் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். ஆனால் ஃபைலில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நல்லா கோவப்படுவார். ஃபைலெல்லாம் அப்படியே மூஞ்சில் விட்டு அடிச்சிருவார், அந்த லெவலுக்கு கோவம் வரும். ஆனால் மற்ற நேரங்களில் எம்ப்ளாயிஸ்கிட்டையும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சரி ரொம்ப ஜாலியாக நடந்துக்குவார். ஜேகே எல்லாத்துக்கூடயும் ரொம்ப ஜாலியாக பழகிறதுனாலேயே எல்லாத்துக்குமே ஜேகே ரொம்ப பிடிக்கும். ஜேகேக்கு ஒரு 32 ஏஜ் ஆகுது. ஓகேவாடா, இதுதான் ஜேகேவோட இன்ட்ரோ. ஓகேடா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போது இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட்டு தான். அப்படியே ஜேகே அவங்க அம்மா கூட அப்பா கூட இருந்து பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு, டேய் நான் எனக்கு ஒரு 1 வீக் லீவ் வேணும், கிடைக்குமா அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அவன் பார்த்துட்டு எதுக்கு? அதாவது இந்த பீச்சு பார்க்கு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுற்றி எனக்கான லைஃப் பார்ட்னரை நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, மூஞ்சி முகையும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இப்போ அவன் பார்த்துட்டு ஏன் மூஞ்சிக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ ஜேகே அப்படியே யோசிச்சுட்டு, உன்னால் 1 மாதத்துக்கு லீவ் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவன் பார்த்துட்டு, ஏன்டா பொசுக்குன்னு குண்டை தூக்கி போடுற? ஆமாம், இந்த ஸ்டோரியிலலாம் ஹீரோவாக நடிக்கிறவனுங்களெல்லாம் நம்பவே முடியாது. உங்களுக்கெல்லாம் லவ்வில் ஒரு பிரச்சனைனா எங்களை வச்சு அதை தீர்த்துக்கிடுவீங்க, ஆனால் எங்களுக்கு லவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு எந்த ஸ்டோரியிலடா கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, உனக்கு லவ் தானே வேணும், ஒரு மாதம் கழித்து லவ் பண்ணுறதுக்கு போய் சுற்றுப்போ, ஏன் உனக்கு 1 வீக் என்ன 1 மந்த்து கூட டைம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மச்சான் நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நிஜமாக தரேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்போ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரி ஏன் அந்த 1 மாத காலங்கள் எனக்கு விடுமுறை கிடைக்காது என்று கூறினீர்கள் என்று கூற முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்ட உடனே, இப்போ ஜேகே பார்த்துட்டு, அதுவா ஊர்லேருந்து அக்கா பையன் வரான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, ஆமாம் உங்கள் அக்கா ஊரை நான் அப்படியே பக்கத்து ஸ்டேட்டு பற்றியா, ஊரில் இருந்து அக்கா பையன் வரேன்னு சொல்கிறதுக்கு உங்கள் வீட்டிலேருந்து அந்த 30 நிமிஷம் ட்ராவல் பண்ணால் உங்கள் அக்கா வீடு வந்துட போகுது, இதுக்கு பக்கத்து ஸ்டேட்லேருந்து வர்றது மாதிரி பிகு மட்டும் கட்டிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, சரி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் பார்த்துட்ருக்கிறாரு. சரி உங்கள் அக்கா பையன் வர்றதுக்கும் நான் லீவ் எடுக்கிறதுக்கும் என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னே,
அவங்க வரதே ப்ராஜெக்ட்டுக்காக இன்டர்ன்ஷிப் பண்ண வரான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இன்டர்ன்ஷிப் பண்ண மச்சான் எந்த கம்பெனியில் மச்சான்? நம்ம கம்பெனியில், அதுவும் உனக்கும் ஜூனியரா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, எனக்கா இதுக்கு தான் தாங்கள் 1 மாத காலமாக எனக்கு விடுமுறை அளிக்க மாட்டேன் என்று சொன்னீர்களா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தெரிஞ்சுக்கிட்டா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே ஃபைல் பார்க்குறாரு. இப்போ பார்த்துட்டு, ஷபா இப்போ தான்டா ஒரு ஜூனியர் பேட்ச் அனுப்பிவிட்டேன், அடுத்ததுமாடா அப்படின்னு சொல்ல முடியல. என் அக்கா பையன்டா பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பார்த்துக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து எந்திரிக்க போகிறான். இப்போ ஜேகேக்கு தான் ஒரு ஃபோன் கால். இப்போ அந்த ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, டே கோச்சிக்காமல் இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, என்னக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படியே என் பையன் கூட இன்னொரு பையனும் வரான்டா, அவனுக்கும் சேர்த்து இன்டர்ன்ஷிப் போட்டுக்கிட்றா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எத்தனை பேர்த்துக்கக்கா நீ கேட்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லைடா அது இவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுடா, அவனும் சேர்ந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணுமா, அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஒரே கம்பெனியில் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்கடா, கொஞ்சம்டா ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி அனுப்பி வை பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ ஒன்று ஜிமின் பார்த்துட்டு, என்ன அந்த 2 பேர்த்தையும் ஏன் தலையில் கிட்ட போறியா அப்படின்னு சொன்னோன்னே, என் மச்சானா அப்படியே மனசில் நினச்சது அப்படியே சொல்கிற பற்றியா, நீ தானே என்னோட உண்மையான மச்சான், ஃப்ரெண்டு மனசில் என்ன யோசிக்கிறேங்கிறத கெஸ் பண்ணுற பற்றியா அப்படின்னு சொன்னோன்னே, நாயே நீ தான் இங்கே யோசிப்பேன்னு எனக்கு தெரியும் நாயே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஜெயிக்க சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறாரு. இப்போ ஜிமின் பார்த்துட்டு, ஷபா ஒருத்தனை மேனேஜ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும், அதுவும் இவன் அக்கா பையனை மேனேஜ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், இதில் இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, நம்ம ஏன் அவன் வரக்கூடிய ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ண பார்க்கக்கூடாது, நல்லா இருந்தால் ட்ரை பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி ஜிமின் யோசிச்சுட்டாங்க வந்து போயிடுறாரு. சுற்றி நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, ஏன்னா எப்போ நைட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுவேன், அவ்வளோவா சவுண்ட் இருக்காது, இன்றைக்கி பகல்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், பட் பக்கத்து கோயிலில் உள்ள சவுண்டு அப்புறம் வண்டி சவுண்டெல்லாம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ அப்படியே ஜேகேவோட வீட்டில் தான் அப்படியே கார் சவுண்டு கேட்குது. இப்போ அவங்க பாட்டியும் தாத்தாவும் வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு, மாமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரிடா பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 பேர்த்தையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. என்னட்டே அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, பாட்டி நல்லா இருக்காங்க பாட்டி அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 பேர் அப்படியே பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ரூமுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா மிந்தி வந்து சின்ன வயசாக இருக்கும்போதுல வந்து டே வந்து அடிக்கடி இங்கே வருவான் பாட்டியை பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு. அதனால அவனுக்கு வந்து இந்த வீட்டில் தனி ராம். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு நைட் டைம் தான். ஜேகே வந்து அப்படியே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ தான் கரண்டும் போயிருக்குது போலுக்கு, வீடு இருட்டாக இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு, மா என்னம்மா லைட் எதுவும் போடலையா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ அங்கே ஒரு கேண்டில் வெளிச்சம் தெரியுது. இப்போ ஜேகே வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே கேண்டிலை வந்து டே வந்து ஃபேஸ் கிட்டே எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படியே அந்த ஃபேஸை பார்த்துக்கிட்டு, ஏய் இவன் அந்த ரோட்டில் அப்படிங்கிற மாதிரி ஜேகே யோசிச்சுட்டு இருக்கும்போதுல இப்போ டே என்ன பண்ணுறானா, அப்படியே அதில் கேண்டில் வச்சுக்கிட்டு அப்படியே போகிறான். அப்போது இவன் வந்து டக்குன்னு கரண்ட் வந்துடுது. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அவன் சுற்றி முற்றி பார்க்குறான். இப்போ தான் நீங்கள் நின்னா எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை அப்படியே சுற்றி தேடிட்டுருக்கான். இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னடா தேடிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, இந்த கேண்டில் அப்படின்னு சொல்ல முடியல. ஆமாம் கேண்டில், அதுக்கு என்ன அப்படின்னு கேட்க முடியல. இல்லை இந்த கேண்டில் அப்படின்னு சொல்லும் போதுல, என்னடா அப்படின்னு சொல்லும் போதுல, ஒருவேளை அது நம்ம மனப்பிரமையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை ஒன்றும் இல்லைம்மா
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே மேலே போயிடுறான். இப்போ உள்ளேருந்து வெளியே வந்துட்டு, பாட்டி உள்ளே என்னமோ இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அது டேபிள் இருக்குடா போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி இப்போ எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் அப்படியே உள்ளே போகிறான். இப்போ பார்த்துட்டு அவன் அங்கே தானே நின்னான், எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டவல் எடுத்துகிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காரு. அங்கே ஷவர் ஆன் பண்ணிட்டோம், அங்கே தானே நின்னது மாதிரி இருந்துச்சு, நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுதா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆமாண்டா, அங்கே மழை பெஞ்ச டைமில் டிராஃபிக்கில் வந்து அந்த குழந்தைங்க கூட விளையாடிட்டே வந்தது கூட தான். அதை தான் பார்த்துருப்பாரு. அவருக்கு ஏன் டேயோட அடையாளம் தெரியலைன்னா அவர் சின்ன வயசில் டேயாக பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஆயும் அவர் பார்த்துருக்க மாட்டார். கடைசி அவன் 10th படிக்கும் போதுல பார்த்தது. இப்போ அவர் காலேஜ் 3rd இயர் படிச்சுட்ருக்கிறாரு. அவர் ப்ராஜெக்ட்டுக்காக இன்டர்ன்ஷிப்புக்காக ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடிலாம் அவர் வந்தது கிடையாது. அதனால ஜங்குக்கு வந்து டே அடையாளமே தெரில. அடிக்கடி வந்துட்டு போவார். பட் ஜேகே இருக்கிற டைம் வரமாட்டார். அதனால் டே இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜேகேக்கு தெரியாது. இப்போவும் அந்த கேண்டில் வெளிச்சத்தில் வந்து அந்த ஃபேஸை பார்த்துட்டு இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருப்பாரு, தவிர தான் அக்கா பையன் தான் அதுன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருக்க மாட்டார். ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் ஜேகே ஆஃபீஸ்க்கும் நேரத்தையே போயிருப்பார், மீட்டிங் இருக்குது அப்படின்ட்டு. இப்போது டே தான் பாட்டியை பார்த்துட்டு, பாட்டி நான் போயிட்டு வரேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ பார்த்துட்டு, சொல்ல பேரணிகளா 2 பேரும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சுகாவும் பார்த்துட்டு, சரி பாட்டி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் 2 பேரும் கார் ஏறி அப்படியே வந்துடுறாங்க. இப்போ இங்கே வந்து நின்றுட்டு அங்கே பார்த்தா ஜிமின் தான் அங்கே இருக்கிற ஒரு தன்ட்ட இருந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா ஒரு வேலைக்கு ஒழுங்காக செய்யணும்னா செய்ய மாட்டேடா, எப்போ பார்த்தாலும் ஜிமின் சார் ஜிமின் சார் ஜிமின் சார், ஏன்டா அது வாய் உனக்கு வலிக்கவே வலிக்காதாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சார் டவுட்டு சார் அதான் சார் கேட்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாடனே, அப்பா டவுட்டுன்னா ஏன்டா என்கிட்ட கேட்க வரீங்க, உனக்குன்னு ஒருத்தன் டீம் லீடர்னு ஒருத்தனை கொடுத்தேன், அவன் எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அவர் இன்னும் வரலையே சார் அப்படின்னு சொன்னோன்னே, அவன் வந்தான் அவனை என் கேபினில் வந்து பார்க்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, ஆட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போயிடுறான். இப்போ பின்னாடி தான் ஜிமின் நீங்கள் தானே ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் தான் ஜிமின். இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்கே டே பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நீ தானே ஜங்குக்கோட அக்கா பையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானா, ஆமாம் நான் தான் ஜங்குக்கோட அக்கா பையன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, என்ன விழுன்னு இருக்க, பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஏன் பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் தான் விழுன்னு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, அப்படி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, சரி எனக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இருடா இப்போ தானே வந்தேன் அதுக்குள்ளே எனக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு, நான் வேணால் மார்க் போட்டு கொடுக்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அதெல்லாம் வேணாம் நான் கற்றுக்கிட்டு அதுக்கு எனக்கு மார்க் போட்டு தந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிப்பா ராசா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே 2 பேர் வரேன்னு சொல்லியிருந்தா நீ மட்டும் நிற்க இன்னொருத்த எங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ திரும்பி பார்த்துட்டு, சுகா இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ சுகா அப்படியே பின்னாடி வந்து நிற்கிறாரு. இவன் யாருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இவன் என்னோடய ஃப்ரெண்ட் சுகா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சுகாவா உண்மையான பேரே சுகா தானே அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்குறாரு. இப்போ பார்த்துட்டு, இல்லை பார்க்கறதுக்கே அழகழகா வெள்ளை கொழுக்கட்டை மாதிரி அப்படியே நச்சுன்னு இருக்கிறியே அதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, என் பேர் மின் யூங்கி அப்படிங்கிற மாதிரி சொன்ன, ஓ யூங்கியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, யுங்கி மேரிமி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்குறாரு. இப்போ இல்லை சும்மா சும்மா சொக்கு கிட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுதான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறாரு. இப்போ ஜிமின் பார்த்துட்டு, சரிப்பா உங்கள் 2 பேர்த்தையும் கவனிச்சிக்க வேண்டிய பொறுப்பு ஏன் பொறுப்பு, அதனால் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இப்போ உடனே சுகா பார்த்துட்டு, இவனெல்லாம் ஏன்டா ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, வாடா என் மாமாவோட ஃப்ரெண்டுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னடா இப்படி ஒழிகிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஏதாவது 32 வயசாகுது இத்தனை நாள் ஆகியும் மொரட்டு சிங்கிளாக தெரியுறாரு அதான் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொன்னோன்னே, ஏமாம்மா இத்தனை வருஷம் சுற்றுறீங்களே மொரட்டு சிங்கிளாக அதுவும் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் கல்யாணம் குழந்தை குட்டியே அப்படி எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, இப்போ ஜிமின் பார்த்து, ஓ ஆமாமே என் கூட இருக்கிறது வரைக்கும் நான் சிங்கிளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ சிரிச்சுக்கிட்டே பின்னாடி போகிறாரு. அப்போ சுகா பார்த்துட்டு, ஏன்டா அப்போது இப்போ வரைக்கும் மாமாவுக்கும் இவருக்கும் கல்யாணமே ஆகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லைடா உங்கள் 2 பேர்த்துக்கு எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்போ சுகா சொல்கிறான். இப்போ பார்த்துட்டு, என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லை
இவன் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பிடிச்சது மாதிரி இருக்குது அதான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ பார்த்துட்டு இங்கே பாரு, நீ அவரை லவ் பண்ணுறங்கிற விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சு இப்போ எல்லா வேலையும் விட்டுக்கிட்டு ஒன்றை மட்டுமே சைட் அடிக்கிறதுல குறியாக இருப்பார். என்னால் வாயை மூடிட்டு வா, அப்புறம் நம்ம இன்டர்ன்ஷிப்லாம் பார்த்து கிழிச்ச மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி சரி, இன்டர்ன்ஷிப் முடிச்சு போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஜிமின் வந்து இந்த ஆஃபீஸை ஃபுல்லாக சுற்றி கட்டியிருக்காரு. சுற்றி எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு, அப்பா இதுதான் சிஓவோட ரூம், அதாவது உன் மாமா ரூம் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஓ இதுதானே அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது அங்கேருந்து யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து பார்த்துட்டு, அங்கே கூப்பிட்றாங்க, நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேயே நிற்கிறான். இப்போ சுகா பார்த்துட்டு, ஏண்டா இப்போ நீ லாஸ்ட்டாக 10th படிக்கும் உன் மாமாவை பார்த்ததுன்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் நேற்றுக்கே வீட்டில் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் நம்ம பார்த்தோம், நேரில் உன் மாமாவை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. இல்லைடா அப்படின்னு சொன்னேன். மாட்டேன் மச்சான், உன் மாமாவை நான் நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடா, கதையை தரையாண்டா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிவா திறந்தான் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, சார் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டானே. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்த்தா அங்கே தான் அப்படியே ஜேகே வந்து வச்சுக்கணுவாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே விக்கும் ஜேகேக்கும் ஒரு சின்ன ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்குது. இப்போ டக்குன்னு ஜிமின் பார்த்துட்டு, வெளியவாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வியோட கைப்பிடிச்சி தரன்னு நிறுத்துறாரு. இப்போ ஏதோ ஒன்று கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு குனிஞ்சிட்டு நிமிந்து பார்த்தா அங்கே வியை காணும். இப்போ பார்த்து இங்கே தானே நின்னாவேன், அச்சோ எங்கே பார்த்தாலும் வந்துட்டு போகிறானே, இவன் இங்கே தானே நின்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இருந்த இடத்துலேருந்து எலும்பி அப்படியே டேபிளை சுற்றி முன்ன வந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணலான்னு போகிறாரு. அப்போ ஜிமின் டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டேன். டே மச்சான் எல்லாம் ஓகேடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன ஓகே, உன் அக்கா பையன் இன்டர்ன்ஷிப்புக்குன்னு வந்துட்டான், அவனுக்கு என்னென்ன ஒர்க்கெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து எடுத்து போட்டு கொடுத்தாச்சு, இனி 1 மந்த்துக்கு அவன் அதை பார்த்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. கூட வந்த பையனுக்கும் 2 பேர்த்துக்கும் ஒன்றா தாண்டா போட்டு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆஃபீஸில் எல்லா இடமும் சுற்றி காமிச்சாச்சு. அப்புறம் அவங்க எது இருந்தாலும் ஹெல்ப் கேட்குறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, சரி ஓகே மச்சான், இப்போ யாராவது என் ரூம் கேபினை ஓப்பன் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போ ஜிமின் மைண்டுக்குள்ளே, அச்சோ அவன் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தான்னு சொன்னால் இப்போ திட்டி தீப்பானே, என்ன பண்ணுறது, யாருமே வரலையே மச்சான், நான் தான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. அப்போ ஃபஸ்ட்டு யாருமே ஓப்பன் பண்ணலையாடா, இல்லையே மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இல்லை யாரோ ஓப்பன் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இல்லை மச்சான் யாருமே ஓப்பன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. ஓகே சரிடா நீ போய் பாரு அப்படின்னு சொன்னேன். சரி மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஒன்று அவன் பார்த்துட்டு, இங்கே தானே நின்னான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஃபேஸை பார்த்தேன், இப்போ என்ன எனக்கு எதுவுமே புரியலை, அவன் அடிக்கடி என் கண்ணு முன்னாடி வரான், அடிக்கடி கண்ணை விட்டு போகிறான், அச்சோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சேரில் உட்காந்து அந்த டேபிளில் தான் தலையை வச்சுட்டு படுத்துருக்கான். இப்போ ஜிமின் உள்ளே வந்துட்டு, டே மச்சான் என்னாச்சு தலைவலிக்கதா என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கொல்லுகாண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. யார் மச்சான் கொல்லுகா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லைடா அந்த நான் சொன்னல டிராஃபிக்கில் ஒரு பையனை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் அவனை என் வீட்டில் வச்சு நேற்றுக்கு நான் பார்த்தேன்டா, பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே சிரிச்சுட்டே கேட்குறான். இவன் சி வாயமுடு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அவன் வாயமுட்டான். என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அவனை அங்கே வச்சும் பார்த்தேன், சரி ஓகே இது நம்ம மனப்பிரமையாக இருக்கும்னு சொல்லிட்டு நானே என் பாட்டுக்கு விட்டுட்டு போனான், இப்போ ஆஃபீஸில் வச்சு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. எனக்கு ஆஃபீஸில் வச்சு பார்த்தியா மச்சான், இங்கே போய் யாருமே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. அப்புறம் எப்படி அவன் அப்படின்னு சொன்ன உடனே, மச்சான் மனப்பிரமையாக இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா. இருக்கும் மச்சான், ஒருவேளை எனக்கான காதல் அவனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஜிமின்ட்டு கேட்டோன்னா, மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொன்ன உடனே இப்போ ஜேகே பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் சிடுங்கிறான். இப்போ அவன் பார்த்துட்டு என்னாச்சுடா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, டென்ஷனாக இருக்குதுடா, அவன் கண்ணு முன்னாடி வரான், கண்ணை விட்டு போகிறான், கடவுளே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜிமின் பார்த்துட்டு, சரி விடு மச்சான், உன்னுடைய காதல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. தேடலாங்கிறியா, தேடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி ஓகே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் பாட்டுக்கு அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே தான் அப்படியே மொட்டை மாடியில் நின்ட்டு அந்த நிலாவை பார்த்துட்ருக்குறாரு. இப்போ பின்னாடி வந்து நின்ட்டு, மாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மாமா நான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மாமா பாட்டி பால் கொடுத்துட்டு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே,
இதில் வை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போது அவன் அப்படியே தான் பாலை வச்சுட்டு அப்படியே திரும்புகிறான். அப்போ உடனே ஜேகே பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன பண்ணுறேன் சும்மா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ரூமில் போய் சும்மா தானே பார்க்கணும் கொஞ்சம் நேரம் தான் நிலாவை பார்த்துட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சரி மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது அவன் அப்படியே அந்த நிலாவை பார்த்துட்ருக்குறான். இப்போ பார்த்துக்கிட்டே அக்கா எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அம்மாக்கா என்ன அம்மா நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்புறம் உன்னோட லைஃப்பில் எப்படி போகுது பாய் ஃப்ரெண்டெலாம் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை மாமா ஃபஸ்ட்டு என்னுடைய ஸ்டடீஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணலான் இருக்கேன் அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன மாதிரி இவ்வளோ வருஷம் ஆகியும் சிங்கிளாக இருக்காமல் நீயாவது கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணுறதுக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பார்க்கலாமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் பேசிகிட்டு இருக்கான், இவனும் கேள்வி கேட்டுட்ருக்கான், அவன் பேசிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு நைட் 11 இருக்கும். இப்போது அப்படியே ஜேகேவோட அம்மா மேலே வந்துட்டு 2 பேரும் மாடியில் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அது அப்படிங்கிற மாதிரி இழுத்தோன்னா பாட்டி நான் போய் தூங்க போகிறேன் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் அப்படியே அங்கேருந்து இறங்கி போயிடுறான். ஒரு உண்மையை சொல்லணும்னா இவ்வளோ நேரம் ஜேகே அப்படியே ஃபேஸை பார்த்தே பேசியிருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு நிலாவை பார்த்து தான் பேசிக்கிட்டே இருந்திருப்பார். ஜேகேயை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டார். வியும் நிலாவை பார்த்து தான் ஆன்சர் பண்ணியிருப்பார். இடையிடையே ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கும்போச்சுல திரும்பி ஆமாம் மாமா இல்லை மாமாங்கிற மாதிரி பேசியிருப்பார். பட் டேக்கு தெரியும்ல இதுதான் நம்மளுடைய மாமா அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியும்ல. பட் அதனால் அவருக்கு அது பெருசாக தெரில. பட் ஜேகே டேயோட ஃபேஸை பார்த்துருக்கவே மாட்டார். இப்போ அப்படியே திரும்பி பார்த்துட்டு என்னம்மா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்ட உடனே இப்போ அவங்க பார்த்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸ் வேணும் போல் இருந்துச்சு அதான் அப்படியே நிலாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது எவ்வளோ நேரம் 8 மணிக்கே சாப்பிட்ற மேலே வந்தாடா இவ்வளோ நேரமும் இங்கே தான் நிற்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா நீ போ நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி உடம்புக்கு எடுத்துக்காத நேரத்தை போய் படு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகேயும் கீழே போய் படுத்துடுறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே 1 மந்த் ஆகிருக்கும். இப்போது டேக்குமே இன்டர்ன்ஷிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ முடிஞ்சு அவர் கிளம்பவுமே செஞ்சுட்டாரு. ஒரு உண்மையை சொல்லணும்னா அந்த 1 மந்த்துமே ஜேகேயும் வீட்டில் தான் இருந்திருப்பார். ஜேகே டேயை பார்த்துருக்கவே மாட்டார். அவர் இடையிடையே பார்க்க முடியலன்னா அவர் என்ன நினச்சிப்பாருன்னா நம்ம மனப்பிரமை நம்ம அவனை தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருப்பாரு. பட் அது தன்னோட அக்கா பையன்தான் அப்படிங்கிற விஷயம் அது அவருக்கும் தெரியாது. அப்படியே போகுது. அப்போ உடனே பார்த்துட்டு மா அவன் போயிட்டானாம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாடா அவன் வீட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி பத்திரமா போயிட்டானா அக்கட்டா கேட்டிங்களா கேட்டேன்டா அவன் போய் சேர்ந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவர் போயிடுறாரு. இப்போ ஆஃபீஸில் போயிருந்துட்டு மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்னடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மச்சான் எனக்கு அவன் ஞாபகமாகவே இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யார் ஞாபகமாக மச்சான் அதான் கனவில் தினம் என்னை டார்ச்சர் செய்கிறானே அப்படின்னு சொன்னோன்னே அவன் கனவுலையா வரான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் கனவுல தான் வரான். என் வீட்டில் இருக்கான், என் ரூமில் இருக்கான், என் ஆஃபீஸில் இருக்கிறான், எங்கெல்லாம் அவனை பார்த்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ கனவுல தான்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜெமினும் அந்த மாதிரி நினச்சிட்டு விட்டுறாரு. இப்போ அவர் சொல்கிறாரு ஏதோ 1 மந்த்தோ 1 வீக்கோ எதுவும் லீவுன்னு கேட்டு எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜெமின் சொல்கிறாரு. இப்போ பார்த்துட்டு ஏன்டா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே எனக்கு லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே லவ் சக்ஸஸ் ஆகிடுச்சா என் கூட தானோட சுற்றி தெரியல அப்புறம் எப்படிலாம் லவ் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே இன்டர்ன்ஷிப்புக்கு 2 பசங்க வந்தாங்கல்ல அதில் ஒரு பையனை கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அது அக்கா பையன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது அக்கா பையன் இல்லை அக்கா பையனோடன்னு ஒருத்தன் வந்தானே அவனே எது அந்த சுகாவியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எஸ் யூங்கி அப்படின்னு சொன்னோன்னே சுகான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சுகா தான்டா ஆனால் அவனுடைய ஒரிஜினல் நேம் யூங்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகேயும் விட்டுறாரு. இப்போ ஜேகே வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இப்போ ஜேகேவோட அம்மா பார்த்துட்டு ஜேகே இங்கே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னம்மா டேக்கு படிப்பு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் ஆல்ரெடி அவன் சொல்லிட்டு தானம்மா போனான் எனக்கு இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதோடி 1 வாரம் தான் அதுக்கப்புறம் எனக்கு காலேஜ் முடிஞ்சிடுன்னு சொல்லிட்டு தானம்மா போனான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் நானும் அக்காவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறாரு. இப்போ அவங்க பார்த்துட்டு அது உனக்கும் வீக்கும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அவன் சின்ன பையன்மா அவன் என்னை விட 10 வயசு சின்ன பையன் எப்படிம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் நான் இப்போ கல்யாணம் பண்ணிடுவேன் அப்போ கல்யாணம் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஷப்பா
எனக்கு ஆயுசு போயிடும். நானும் அவங்க அப்பாவும் போனதுக்கப்புறம் உனக்கு ஒரு துணை வேணும்டா. அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுமா. அதெல்லாம் முடியாது. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். உன்னோட பார்ட்னர் வி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மாமாம்மா சின்ன பையன்மா, அவன் சின்ன வயசுலேருந்தே என் கண்ணு முன்னாடி வளர்ந்த பையன்மா, நான் அவனை தூக்கி வளர்த்த பையன்மா, தயவு செஞ்சு விட்டுருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, முடியாது, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னா அம்மா செத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். என்னம்மா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டேய் அம்மா இவ்வளோ தூரம் சொல்கிறாளாடா, செய்யாண்டா அப்படின்னு சொன்னா, டேடி என்னடா நீங்களும் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு ஜேகே பண்ணிக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ பார்த்து பண்ணிக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, போமா அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ அப்படியே இந்த சைடு வி கிட்ட, நீ உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறா. என்னால் முடியாது மாமாம்மா அது வேணாம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கல்யாணம் பண்ணிக்கோட்டே அப்படின்னு சொன்னோடனே, ப்ளீஸ்மா வேணாம்மா என்னை விட்டுருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, பண்ணிக்கோட்டே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, பண்ணிக்கோன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மாமாவுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, எவ்வளோ 10 வருஷம் மூத்தவன் தான், கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என் தம்பி உன்னை நல்லாவே பார்த்துப்பான் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படிங்கிற மாதிரி அவர் சினுங்கிறாரு. இவன் பார்த்து, நீ என்ன சினுங்கிறாலும் உன்னை விடுறதா இல்லை ராசா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, போமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வி தான் ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ ரூமுக்கு போய்ட்டு, மாமாவா எப்படி செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வி யோசிச்சுட்டுருக்கான். அங்கே அக்கா பையனா, ஐயோ என் கனவுல நான் ஒரு கோட்டையை கட்டி வச்சுருக்கிறேன்னு, அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்டேன். என்ன நம்ம அம்மா இப்படி கனவுல பெட்ரோலை ஊற்றி கொளுத்துது அப்படிங்கிற மாதிரி ஜெயிக்க நினச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இப்போ ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஜிமின் ஃபோன் எடுத்துகிட்டு, என்னடா ஆஃபீஸில் தான் இருக்க மாட்டேக்க, வீட்லேயும் நிம்மதி இருக்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா, மச்சான் ஒரு பிரச்சனை மச்சான். என்னடா சொல்லுடா, சொல்லி தொலைடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, மச்சான் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க மச்சான். அதுக்கு என்னடா பண்ணணுன்னா பண்ணிக்கோ ஏன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்டோன்னா, மச்சான் என் அக்கா பையனை கல்யாணம் பண்ணிக்க பண்ணி சொல்கிறாங்க மச்சான். அப்போது அவனுக்காக நினச்சி என் மனசுக்குள்ளே ஒரு கோட்டையை கட்டி வச்சுருக்கேனே, அதை நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்டா கனவுல கண்டேன்னு சொன்னேன். அவன் படிக்கிற காலேஜ் உனக்கு தெரியுமா, இல்லை அவன் பேர் உனக்கு தெரியுமா, இல்லை அவன் எங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா? இப்படி எதுவுமே தெரியாமல் நான் என் கனவு கண்ணனை தேடுகிறேன் என்று சொன்னால் எப்படிடா பெற்றவங்க ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, மச்சான் எனக்கு அவன் தான் மச்சான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. தேயாங்க எவ்வளோ அழகாக இருப்பான் தெரியுமா, கண்ணுக்கு அவ்வளோ அழகா லட்சணமா, அப்படின்னா நீ கட்டிக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி போய் கேட்டோன்னே, அப்புறம் என் பூனைக்குட்டி பாவண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, தெரியுதுல நீ மட்டும் ஆளு கூட சந்தோஷமாக சேர்ற, என்னை மட்டும் அப்படியே லீடில் விட்டுறல நீ அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னோன்னே, இப்போ ஜிமின் பார்த்துட்டு, ஷப்பா ஊரில் 10-15 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கவங்களாம் நல்லா இருக்கான், நான் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு நான் பாடு இருக்கேன் அச்சோ அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொன்னேன். மச்சான் தயவு செஞ்சு உங்கள் அம்மா கிட்டே போய் பேசுடா. சொன்னேன்டா இன்னொரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க. ஆமாம் இன்னொரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கு ஒரு ஐடியா எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணிடுங்கன்னு உங்கள் அம்மா கிட்டே சொல்லி உங்கள் அம்மா கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 60ஆம் கல்யாணம்னு எதாவது சொன்னேன். ஏமாடா இன்னும் 2 வருஷம் போனால் 60ஆம் கல்யாணம் பண்ணிட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எனக்கு ஒன்று 58 வயசு ஆகலாம். ஓ நீ அப்படி யோசிக்கிற, உனக்கு இன்னும் 58 வயசு ஆனதுக்கப்புறம் தான் உனக்கு கல்யாணம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மூடா நான் சொல்கிறத கேளு, ஏன்டா எங்கள் அம்மாட்ட வந்து இதாக பேசண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் ஏன் பேசணும்னு கேட்குறேன். நீ அவனுக்கு என்னடா, அவன் எவ்வளோ அழகாக இருக்கான், க்யூட்டாக இருக்கான், சின்ன பையன்டா. சின்ன பையனை என்ன, நான் தான் சின்ன பையனை லவ் பண்ணுறேன். பாரு கொன்னே போடுவேன், மரியாதை எங்கள் அம்மா கிட்ட வந்து பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, என்ன ஆளை விட்டுருப்பா, என் பூனைக்குட்டி கால் பண்ணுறேன் நீ வை அப்படின்னு சொன்னோன்னே, டே வைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் கட் பண்ணிடுறாரு. இருந்த ஒரு நம்பிக்கையும் போச்சு, இப்போ என்ன தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகே புலம்பிட்டு இருக்கிறாரு. இப்போ பார்த்துட்டு சரி நம்மளை போய் நம்ம அம்மா கிட்ட போய் பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கீழே போகிறாரு. கீழே போய்ட்டு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ என்ன பேசணும்னு எனக்கு தெரியும், நான் உங்களோட பேசுகிறதுக்கு தயாராக இல்லை, உன்கிட்ட பேசணும்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னடா சொல்கிற, லவ் பண்ணுறியா, யாருன்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தெரியாது. சரி ஊருங்க தெரியாது. சரி அவன் என்ன படிக்கிறான் தெரியாது, அப்புறம் எங்கடா லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? ஆமாம் ஒரு மாதமாம்மா என் மண்டைக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கிறான். எங்கே அப்படின்னு சொன்னேன், என் ட்ரீமில்
ஜேகே வாயில் தான் வந்து ஜேகே அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொன்னோன்னே இப்போ ஜேகே பார்த்துட்டு மா ஒரு வருஷம் எனக்கு டைம் கொடுமா, அதுக்குள்ளே அவனை கண்டுபிடிச்சிருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஒரு வருஷத்தில் நீ கண்டுபிடிச்சிருவ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு வருஷத்தில் கண்டுபிடிச்சிருவேன். முடியாது. சரி 6 months முடியாது. 1 month முடியாது. அம்மா முடியாது ஜேகே. நீங்கள் பாரு, உனக்கு 32 வருஷமாக நான் டைம் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்னால் முடியாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீ அவனை தான் கல்யாணம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அம்மா சின்ன பையன்மா, நான் அவனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீ சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே முடியாது ஜேகே. இங்கே பாரு, உனக்கு அம்மா வேணுமா வேண்டாமா? அம்மா வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ ஜேகே பார்த்துட்டு வேணும், அப்போ நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்போ பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மேலே போயிடுறாரு. இப்போ அப்படியே அவர் அக்காவுக்கு தான் ஃபோன் அடிச்சுட்டு அக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சொல்கிற தம்பி, நான் கல்யாணத்துக்கு தேவையானலாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே எதாவது சொல்லிவிடுவேண்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னாச்சுடா அப்படின்னு சொன்னோன்னே அக்கா கல்யாணம் வேணாங்க்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உனக்கு என்னடா பிரச்சனை? அக்கா சின்ன பையன்க்கா, இப்போ அவனுக்கு சின்ன வயசாக இருந்தால் உனக்கு என்ன? நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அக்கா ஏதாவது சொல்லிடுவேங்க்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அப்பா இப்போ தான் ஒருத்தனை மேனேஜ் பண்ணிட்டு வந்தேன், இப்போ நீயா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படிங்கிற மாதிரி அவன் சின்னுங்கிறான். ஏண்டா இன்னும் நீ மாறவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன மாறலை அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறாரு. ஏண்டா சின்ன வயசுல நீ எப்படி சின்னுங்கனியோ அதே மாதிரி தான்டா இப்போவும் சின்னிங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அவங்க அக்கா பார்த்துட்டு ஏண்டா உனக்கு கல்யாண வயசெல்லாம் தாண்டி எரும மாட்டு வயசாகுது, அவனுக்கு கல்யாண வயசாகுது, கெட்டிக்கிட்டா என்ன? எப்படினாலும் அவனுக்கு 22 வயசு ஆகுது, அவனுக்கும் நான் வெளியே எங்கேயாவது பார்த்து எடுத்தா அவனுக்கும் நான் கெட்டி தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு அவன் வயசில் பாருக்கா, எதுக்குக்கா என் வயசில் பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏண்டா ஃபஸ்ட்டு எனக்கும் இந்த ஐடியா இல்லைடா, ஆனால் சுகா வந்து நான் போன வாரம் வீட்டுக்கு வந்திருந்தான், அவன் தானே என்கிட்ட சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. என்ன சொன்னான்? அதாவது உன் ஃப்ரெண்டு வந்து அவனை லவ் பண்ணுறானாமே, அதனால தான் சரி அவங்க 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ண முடிச்சு நம்ம பையனை நம்ம தம்பிக்கு கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அம்மாக்கிட்டேயும் பேசினேன், அம்மாவுக்கும் ஓகேன்னு தோணுச்சு, அதனால தான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ எனக்கு பிள்ளை என் ஃப்ரெண்டு வரண்டா உனக்கு அப்படிங்கிற மாதிரி மனசில் யோசிச்சுக்கிட்டு இப்போ அக்கா ப்ளீஸ்க்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. இங்கே பாரு ஜேகே, இப்போ தான் நான் அவனை மேனேஜ் பண்ணிட்டு வந்திருக்கேன், இப்போ மறுபடியும் ஒன்றுனா சத்தியமாக என்னால் முடியாது. இப்போ தான் உன் மாமா கார்டு அடிக்க கொடுக்க போயிருக்காரு, மேபி கார்டு அடிக்க கொடுத்துருப்பாரு, கார்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்னடி என்கிட்ட இப்போ தான் பர்மிஷன் கேட்டீங்க, அதுக்குள்ளே கார்டு வரைக்கும் போயிட்டீங்க? தம்பி நீ யோசிக்கிற, நாங்கள் முடிச்சிட்டோம் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அக்கா உனக்கு வந்து வச்சுக்கிறேங்க்கா நீ வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே ஃபோன் கட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறாரு. இதெல்லாம் ஏன்டா என் பூனைக்குட்டிக்கிட்ட நீ பேசவே விட மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ எனக்கு வேணா நீ நல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மச்சான் என்ன மச்சான் சொல்கிற புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்டா உன் ஆளுக்கு சும்மாவே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். என் பூனைக்குட்டி என்ன மச்சான் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ ஏண்டா உன் ஆள் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டானாடா, நான் ஜிமினை லவ் பண்ணுறேன், ஜிமினை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் இப்போ என் அக்கா கிட்ட சொன்னனால இப்போ என் அக்கா அவள் பையனை எனக்கு கிட்டி வைக்க போகிறானோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். வாட் அ கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா செருப்பு பிஞ்சுற நாய அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி விடு, என் ஆள் ஏதோ காதல் மயக்கத்தில் போய் சொல்லிட்டான், அதுக்கு உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டீங்களாடா, இதுக்குடா என் அக்காட்டெல்லாம் போய் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி விடு மச்சான் நல்ல பையன், இங்கே பாரு ஏதாவது சொல்லிடுவேன், என் அக்கா பையன் நல்ல பையன் எனக்கு தெரியும், பட் மனசில் வளர்த்து வச்சுருக்க கோட்டை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜிமின் பார்த்துட்டு அவன் பேர் தெரியாது, ஊர் தெரியாது, அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, என்ன பண்ணுறான்னு தெரியாது, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு தெரியாது, குழந்தை இருக்கான்னு தெரியாது, எதுவுமே தெரியாமல் எனக்கு அவன் தான் வேணும்னு எப்படிடா முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா. மச்சான் இப்போதைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருந்தால் கூட ஆச்சரியப்படத்துக்கல, மரியாதையும் அவனை கல்யாணம் பண்ணிக்க. டேய் கல்யாணம் பண்ணுறா, தயவு செஞ்சு விட்டுறடா, டேய் பாடுறா உண்மையிட நான் செத்தேன்னு வை, பலியாடு நீ தான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சாக புரிய மச்சான் செத்துறடா நிம்மதியாக இருக்கும்டா, ஃபோன் அடிச்சு டார்ச்சர் பண்ணுறா, என் பூனைக்குட்டி கூட ஒரு 1/2 மணிக்கு கூட இங்கே பாரு பூனைக்குட்டின்னு சொன்னான்னு வை, எதை கொண்டு அடிப்பேன்னு எனக்கே தெரியாது, சரி அவன் ஆள் யூங்கி அப்படின்னு சொன்னோன்னே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கட் பண்ணிடுறாரு.
இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ மேரேஜ் டேட்டும் வந்துடுது. இப்போ ஜேகே தான், அம்மா ஏண்டா பச்சை குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு நடம்பிடிச்ச மாதிரி இருக்கடா உன் கதை. அம்மா எனக்கு கல்யாணம் வேண்டாம்மா. அப்பா நீ அது சொல்லுப்ப எனக்கு கல்யாணம் வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மகனே உன்னை எல்கேஜியில் நீ அந்த காலத்து கதையெல்லாம் எங்களுக்கு கதையா அப்படிங்கிற மாதிரி ஜெயிக்க சொல்கிறாரு. இப்போ உடனே கேளு மகனே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அந்த காலத்தில் உன்னை எல்கேஜியில் ஃபஸ்ட்டு கொண்டு விட போச்சுல, அப்பா எனக்கு ஸ்கூலு வேணாம்ப்பா தூக்கிட்டு போயிருப்பான்னு என்னை பார்த்து அழுது. அதுதான் மகனே எனக்கு இப்போ ஞாபகம் வருது. என் பையன் 2 வயசில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் 32 வயசுலேயும் இருக்கான். என்ன பக்கத்தில் ஒரு நம்பர் தான் ஆட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பா உன்னை நான் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே, சரி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ டேயை பார்த்தா அழகாக கிளம்பி நிற்கிறாரு. இப்போ பக்கத்தில் சுகா வந்து நின்ட்டு, அச்சோ மச்சான் க்யூட்டாக இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இப்போ ஆடா எனக்கு கல்யாணத்துலேயே இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, இல்லை மச்சான் இப்போ நான் மாமா கட்டிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் மாமாவுக்கு என்ன பிடிக்குமா, மாமா கூட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுலேருந்து மாமா ஒருத்தட கூட எனக்கு ஃபோன் கூட அடிக்கல தெரியுமா. அப்போட சுகா பார்த்துட்டு, அதுக்கு முன்னாடி கூட உங்கள் மாமா ஃபோன் அடித்து அப்படி சிரித்து பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை பேசல தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வீ இழுத்துட்டு, இங்கே பாரு மச்சான் போ எல்லாம் நல்லதாகவே நடக்கும், கல்யாணம் ஒரு குழந்தை பற்றிக்கிட்டா வாழ்க்கை அப்படி ஸ்மூத்தாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இப்போ வீ பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஆமாம் மச்சான் அப்போ சரி அப்படிங்கிற மாதிரி வீ சொல்லிகிட்ருக்குறான். இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா, மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இந்த மாடு கத்துன மாதிரி இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, எனக்கு கல்யாணம் வேணாம்மா, என் கனவு கண்ணு இப்போ எங்கே இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஐயாப்பா கனவு கண்ணேன்னு சொல்கிறோம், ஒருத்தரையாக தான் ஒன்று நேரில் எனக்கு அடி வந்திருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நானே பார்த்ததில்ல அப்புறம் என்ன மூடிட்டு கல்யாணம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டு, ஸ்டேஜுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். வா போடா அப்படின்னு சொன்னோன்னே அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே வெளியே போகிறாரு. இப்போ நான் காப்பாத்துட்டு, தம்பி சூப்பராக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சடக்கு எடுக்கிறாங்க. பார்த்துட்டு, அக்கா வாயில் தான் வந்துடும் பொடி இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்டா எரிஞ்சிச்சு விழுற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், அச்சோ என் தம்பி அப்படியே எல்கேஜிக்கு அனுப்பி விடும் போச்சு எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும், அச்சோ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கானே, சின்ன பிள்ளையா இருக்கேல்ல எனக்கு கல்யாணம் வேண்டாம் போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ மாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். போடா என் பையனே அழகாக கிளம்பி நிற்க போ இந்த பக்கம் அப்படின்னு சொன்னானே. வேணா பாருங்க எனக்கு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இப்போ எல்லோரும் ஜேகே தான் அப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க. இப்போ அதில் வேணா பாருங்க அவர் கண்டிப்பாக கேட்பார், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமானு கேட்பாரு. வேணா பாருங்க நான் நோன்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜிம்மி அங்கே வந்து நின்று, வா மச்சான் உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டை தான் மச்சான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வேணா பாருங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைன்னு சொல்லி கீழே இறக்குறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வீரா அப்போ போய் நிற்கிறாரு. இப்போ டேயோட அம்மா தான் இதெல்லாம் பார்த்துட்டு, அம்மா கல்யாணத்தை நிறுத்திப்படுவானோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, தெரியலையடி நிப்பாட்டிடுவானும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, தெரியலையேம்மா அப்போ என் பையனோட வாழ்க்கை அவ்வளோந்தானா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குன்னு நம்மளும் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவங்களும் கீழே நிற்கிறாங்க. இப்போ டே தான் அப்படியே அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டேஜில் வராரு. இப்போ ஸ்டேஜுக்கு வந்து அப்படியே ஜேகே கையில் கையை கொடுத்த உடனே அவர் ஃபேஸெல்லாம் ஒன்றும் பார்க்கல, அவர் அப்படியே குனிஞ்ச தலை நிமிராமல் நிற்கிறாரு. இப்போ ஜேகே அப்படியே கையை வாங்கிட்டு திரும்பிக்கிறாரு. இப்போ வி அப்படியே ஜேகே நிமிர்ந்து பார்க்குறாரு. பட் ஜேகே நிமிர்ந்தே பார்க்கல, அவர் குனிஞ்ச தலை நிமிராமல் அப்படியே நிற்கிறாரு. இப்போ டேயும் அதே மாதிரி தான் நிற்கிறாரு. இப்போ ஃபாதர் வந்து நின்றுட்டு, ஜான் ஜங்குக் ஆகிய நீங்கள் கிம் தேயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்டோன்னே, நோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ பார்த்துட்டு, என்ன தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பிடிக்கலையா அப்புறம் இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, கட்டாயப்படுத்திட்டாங்களே என்ன பண்ண, எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் நிமிர்ந்து பார்க்குறான். உடனே பக்கத்தில் இருந்து டே பார்த்துட்டு, மாமா என்ன உனக்கு பிடிக்கலையா மாமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, ஒன்று எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. இவன் பார்த்துட்டு, நீ அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே பாயிண்ட் பண்ணுறாரு. அப்போ வி பார்த்துட்டு, எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே குனிஞ்சிக்கிறாரு. இப்போ பார்த்துட்டு, சரி ஓகே பையனுக்கு பிடிக்காததுனால கல்யாணம் செல்லுபடி ஆகாதுன்னு ஃபாஸ்ட்டு வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை பிடிச்சிருக்கு
அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிடுறாரு. இவன் பார்த்துட்டு என்ன தம்பி, இல்லை எனக்கு கல்யாணத்தில் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ தான் பிடிக்கலன்னு சொன்னீங்க, அப்போ பிடிக்கல இப்போ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னானே. என்னது, ஃபேஸை பார்க்கறதுக்கு முன்னாடி பிடிக்கல, ஃபேஸை பார்த்தாலும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. என்ன தம்பி வளர்றீங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னோம் ஐயா, அதுக்கப்புறம் என்ன பேச்சு, அதை கேட்டிங்க நான் சொல்லிட்டேல, அப்படியே அந்த சரி போய் கேளுங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே. இப்போ அந்த ஃபாதர் வந்து நின்றுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போ தேயாங்கிட்ட போய் நின்றுட்டு, கிம் தேயாங் ஆகிய நீ ஜான் ஜங்குக்கு திருமணம் செய்து கொள்ள சம்மதமானு கேட்டோன்னே சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ உடனே ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்கே தான் டக்குன்னு ரிங் எடுக்கிறாரு. இப்போ பார்த்துட்டு என்ன இந்த பையன் கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னான், ரெண்டாவது கல்யாணம் பிடிச்சிருக்குன்னு சொன்னான், என்னமோ இந்த காலத்து பசங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்ருக்குறாரு. இப்போ உடனே அப்படியே ரிங்கை போட்டு விட்டுட்டு இப்போ அப்படியே டேயோட ஃபேஸை தான் பார்க்குறாரு. டே அப்படியே குனிஞ்சே நிற்கிறாரு. இப்போ அவர் ஃபாதர் பார்த்துட்டு நீ ரிங் போட்டு விடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ டே அந்த ரிங் எடுத்து அப்படியே ஜேகேயோட கையில் போட்டு விட்றேன்னா சரி ஓகே கிஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜேகே அப்படியே டேயை பார்த்தா டே அப்படியே ஜேகேயை பார்க்குறாங்க. இப்போ அப்படியே ஜேகே கிட்டே வந்து நட்டு அப்படியே ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் முடிஞ்சிருது. இப்போ அப்படியே ஜேகே தான் வியை பிடிச்சி அப்படியே கீழே கூட்டிகிட்டு வராங்க. அப்போ உடனே வியோட அம்மா பார்த்துட்டு என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நான் என்ன பண்ணேன் கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. என்ன பண்ணி கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதுவா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறான். அதில் உடம்பு வச்சு அடத்து நாய என்னமோ வீராப்பா பேசிட்டு போனான், கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன் வேணா பாருங்க உங்கள் மானத்தை வாங்குறேன் அப்படி இப்படின்னு என்னமோ வீராப்பா பேசிட்டு போனான். நானும் நம்ம மச்சம் சொன்னதை செஞ்சிருவாடான்னு சொல்லிட்டு எத்தனை பேர்த்துக்கிட்ட பெட்டு கட்டினேன் தெரியுமாடா. கடைசியில் பார்த்தா நான் கொடுக்குற நிலைமையாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி நடுறான். இப்போ பார்த்துட்டு என்ன நம்பி உன்னை யார் பெட்டு கிட்ட சொன்னான் அப்படின்னு சொன்னேன்னு பைத்தியமே நீ தானே கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறேன்னு சொன்னேன், இப்போ எதுக்கு நான் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு கீழே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுவா அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவர் வெக்கப்படுறாரு. இப்போ உடனே ஜிமின் பார்த்துட்டு அட பைத்தியமே வெக்கப்படாத சகிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சும்மாடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். இப்போ உடனே ஜேகேவோட அம்மா பார்த்துட்டு என்னடா வேண்டான்னு போனேன் வேண்டான்னு சொன்னேன் அப்புறம் எப்படிடா வேணும்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அது ஃபேஸை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேண்டான்னு சொன்னேன், ஃபேஸை பார்த்ததுக்கப்புறம் வேணும்னு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ எல்லோரும் ஜேகே பார்க்குறாங்க. என்ன எல்லோரும் பார்க்குறீங்க, நான் சொன்னேனே என் கனவுல வந்தவன் சொன்னேனே அது வேறு யாரும் இல்லை இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அடனாய அப்போ கனவுலும் அக்கா பையனை தான் பார்த்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது எனக்கே தெரியாது அக்கா பையன்தான் அப்படின்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்போ உடனே ஜிமின் பார்த்துட்டேன் இரு நீ என்னைக்கு ஃபஸ்ட்டு டேயை பார்த்ததா சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதான் அந்த மலையில் சிக்னலில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி செகண்ட் டைம் எப்போ பார்த்த எங்கள் வீட்டில் உங்கள் அக்கா பையன் என்னைக்கு வாரன்னு சொன்னேன் மச்சான் அன்றைக்கி தான் மச்சான் வாரான்னு சொன்னேன், அப்போ வீட்டில் வச்சு கேண்டிலுக்கு முன்னாடி பார்த்தது இவனை தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சரி மூணாவது எங்கே பார்த்தேன்னு சொன்னேன் ஆஃபீஸில் அப்போ அவன் தான் கதவு திறக்கும் புதுசில் நீ பார்த்துருக்க அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். டேய் நீ அவனையே அங்கே இங்கேன்னு வச்சு பார்த்துக்கிட்டு கடைசியில் நான் எல்லாத்தையும் கனவு கண்டேன் கற்பனையில் பார்த்தேன்னு சொன்ன பற்றியா தாங்கிக்கவே மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாரி மச்சான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பார்த்துட்டு ஆனால் வீட்டுக்குள்ளேயே பையனை வச்சுக்கிட்டு காணும் நான் அந்த காலேஜில் போய் தேடட்டா இந்த சிக்னலில் போய் தேடட்டா அங்கே போய் தேடட்டா இங்கே போய் தேடட்டான்னு சொல்லிட்டு ரியல் பிச்சைக்காரனாவே மாற்றிட்டல என்ன நீ அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அது மச்சான் உனக்காக நான் எத்தனை காலேஜ் ஏறி இறங்கியிருக்கேன் தெரியுமாடா, எத்தனை இடத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன் தெரியுமாடா. நீயும் ஒரு பையனை பார்த்தேன் ஏண்டா முன்ன பின்னா அக்கா பையனோட ஃபீஸை பார்த்ததே இல்லையாடா. அதான் சென்னையில் மச்சான் 10th ஸ்டாண்டர்ட் ஆமாடா. அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட அக்கா பையனை பார்த்துடாதுங்க, அதுக்கப்புறம் ஏன் கிட்ட வந்து உயிரை வாங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி விடுடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சபா சரி ஃபேஸு தெளிவாக பார்த்துக்க இவன் தானே அப்படின்னு சொன்னேன்னே இவன் தான் மச்சான் போ சந்தோஷமாக இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தேங்க்ஸ் மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஜெய்கே சொல்கிறான். இப்போ பார்த்துட்டு ஐயோ வீட்டுக்குள்ளேயே பையனை வச்சுட்டு பைத்தியம் ஊராக தேடி இருக்குது ஷப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி மச்சான் மிஸ்டேக் பண்ணுறதுல சாதாரணம் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ மிஸ்டேக் பண்ணலாம் மாடா என்ன எதுக்கு மாடா அங்கன்னு என்ன சுற்ற வச்ச அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி விடுடா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜெய்கே சொல்கிறான். ஓ
சந்தோஷமா வாழ போ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உன்னோட ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை போடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டேய் கடுப்பில் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி போ. அப்புறம் நீ சுகாவும் என்னையும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஐடியா அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் என்னைக்காவது கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அங்கே தான் போயிடுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஈவினிங் தான், அப்படியே வீட்டிலேருந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே டேயோட அம்மா பார்த்துட்டேன். எப்படியோ இவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானோன்னு நினச்சி பயந்துட்டேன். நல்ல வேலை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ எல்லோரும் பார்த்துட்டு சரி எங்கே போய் எங்கெங்கெல்லாமோ போய் எப்படி இல்லாமல் சுற்றி கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டானே அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜேகேயோட ரூமை காட்டினோன்னா அங்கே ஜேகேயும் வியும் தான் அவங்க அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. சாரி வி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எதுக்கு மாமா? இல்லை நான் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டேன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எதுக்கு? இல்லை அந்த ஸ்டேஜில் வச்சு உன்னை பிடிக்கலன்னு சொன்னோன்னா உனக்கு மனசு ஹேட் ஆகிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹேட் ஆச்சு, ஆனால் ரெண்டாவது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னே ஹாப்பி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறான். இப்போ வி பார்த்துட்டு நிஜமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜேகே அப்படி மெல்ல கிட்டே வரான். இப்போ பார்த்துட்டு மாமா என்ன பண்ணுற மாமா, இது நைட்டு கூட இன்னும் ஆகலை விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் இன்றைக்கி ஒன்று விட்டுட்டு தான்டா மறுவேளை பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துரத்துறாரு. ஓகேடா, இது ஒரு நாள் ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். பாய், லவ் யூ.